அதிமுக கூட்டணிக்கு வர விஜய்க்கு அழைப்பு. விஜய் இப்படி செய்தால் தற்கொலைக்கு சமம். டிடிவி தினகரன். இட்லி கடை ஓடிடி ரிலீஸ் தேதி இதோ. லோகா ஓடிடி ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டது. எகத்தாளமாக பேசியவருக்கு சரியான பதிலடி. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. என்டிஏ கூட்டணியில் தவேகாவை சேர்க்க அடுத்தடுத்து பல முயற்சிகள் நடந்து வருகின்றன. அண்மையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மறைமுகமாக விஜய்க்கு அழைப்பு விடுத்திருந்தார். இதனிடையே அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கும் AC சண்முகம் வெளிப்படையாகவே விஜய்க்கு அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வந்தால் பலமான கூட்டணியாக இருக்கும் எனவும் ஆட்சி மாற்றம் உறுதி என்றும் அவர் கூறியுள்ளார். EPS தலைமையை விஜய் ஏற்றுக்கொண்டால் அது தற்கொலைக்கு சமம் என டிடிவி தினகரன் எச்சரித்துள்ளார். தொண்டர்களை உற்சாகப்படுத்தவே EPS கூட்டணி குறித்து ஏதேதோ கூறி வருகிறார் எனவும் அவர் செய்த துரோகத்துக்கு அவர் நிச்சயம் தேர்தலில் வீழ்த்தப்படுவார் என்றும் தினகரன் கூறியுள்ளார். மேலும் கூவி கூவி அழைக்கும் கல்லாப்பெட்டி பழனிசாமியை தோளில் தூக்கி வைத்துக் கொள்ள விஜய் வருவாரா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆக்ஷன் படங்களுக்கு மத்தியில் சாஃப்ட் மோடில் வந்து அனைவரையும் ஈர்த்த திரைப்படம் இட்லி கடை. தனுஷ் இயக்கி நடித்த இப்படத்திற்கு GV பிரகாஷ்குமார் இசையமைத்து இருந்தார். இந்த திரைப்படம் ரூபாய் 70 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது. இந்த படத்தின் OTT ரிலீஸ் தேதியை ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த நிலையில் வரும் 29ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாகும் என்று படக்குழு வீடியோ வெளியிட்டு அறிவித்துள்ளது. துல்கர் சல்மான் தயாரிப்பில் மலையாளத்தில் முதல் பெண் சூப்பர் ஹீரோ படமாக உருவான லோகா திரைப்படம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெளியானது. இப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்ததால் OTT ரிலீஸுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. இந்த நிலையில் இத்திரைப்படம் அக்டோபர் 31ஆம் தேதி ஹாட் ஸ்டார் OTT தளத்தில் இப்படம் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சூரி தனது குடும்பத்துடன் தீபாவளி கொண்டாடிய வீடியோவை X தளத்தில் பகிர்ந்திருந்தார். அதில் திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சாம் வாழ்க்கை என ஒருவர் கமெண்ட் செய்திருந்தார். அதற்கு திண்ணையில் இல்லை நண்பா, பல நாட்களாக ரோட்டில் இருந்தவன் நான். அந்த பாதைதான் வாழ்க்கையின் உண்மையும் மதிப்பையும் கற்றுத்தந்தது. நீயும் உன் வளர்ச்சியில் நம்பிக்கை வைத்தால் வெற்றி பெறலாம் என சூரி பதிலளித்துள்ளார்.